இசை கற்றுக்கிட்டோன்னு வைங்களேன் சார், ஒரு டிசிப்ளின் வரும். அது எந்த இது எடுத்துட்டிங்கனாலும் அந்த இந்த இசைத்துறையாகட்டும் எதுலையுமே ஒரு டிசிப்ளின் அப்படின்றது இருக்கும். முறைப்படுத்தப்பட்ட சங்கீதம், முறைப்படுத்தப்பட்ட சங்கீதத்தை கற்றுக்கிட்டவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அந்த இசையில் ஒரு இலக்கணத்தை கடைபிடிப்பாங்க. அதனால் நாங்கள் எங்கே போனாலுமே சொல்லுவோம், கர்நாடக இசை கற்றுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கலைஞர்களாக உங்களுக்கு தானாகவே பிருகா நல்ல தொண்டை பேசினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதை கற்றுக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா, அது வேணும் எல்லாருக்குமே. ஒரு இலக்கணத்தோடு தான் பாடணும். நாங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரை அந்த கர்நாடக இசை கற்றுக்கிட்ட காரணத்தினால உட்காந்து தான் பாடுவோம், நின்று ஒரு காலும் பாட மாட்டோம். நாங்கள் ஒரு கர்நாடக இசை கச்சேரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, கடைசியில் இருக்கிறவங்க நிறைய என்ன லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக வருவாங்க சார் எங்களுக்கு. இந்த இது ரொம்ப எளிமையான பாட்டு இல்லையா, எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ நிறைய கூட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. கடைசியில் இருக்கவங்களுக்கு உங்கள் முகம் தெரியலையாமல் அப்படின்னா நான் அந்த கொள்கையை மாற்ற மாட்டேன்னு சொல்லிடுது, நின்று பாட மாட்டேன். பரவாயில்ல, நீங்கள் மேடையை வேணா வசதி போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த கொள்கை பிடிப்போட இன்றைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.